பணம் கிடைச்சா எல்லாம் முடிஞ்சது மீனாட்சி. அடுத்த நாளே டிக்கெட் புக் பண்ணிடலாம். வீட்ல உங்க அப்பா கிட்ட பணம் கேட்கலாமே. இல்ல அப்பா கிட்ட எப்படி கேட்க முடியும் என்பா? உங்க ஃப்ரெண்டு மைனாக்கு கல்யாணம். அவ கல்யாணத்துக்கு நகை வாங்க ஒரு 1.5 லட்சம் ரூபாய் தேவைப்படுது. அத நாம கடனா கொடுத்து ஹெல்ப் பண்ணலாம்னு சொல்லி பாருங்களேன். சரி 2 லட்சமாவே தர்றேன். ஆனா கைமாத்தா தான் தருவேன், வட்டியெல்லாம் கிடையாது. நாளைக்கு காலையில பணத்தை எடுத்து வைக்கிறேன், காலேஜுக்கு போறப்போ வாங்கிக்கோ. இன்பா, நான் இங்க மெயின் பிளாக் என்ட்ரன்ஸ்ல நிக்கிறேன். கொஞ்சம் வரீங்களா? சீக்கிரம் வாங்க. மைனா வேற கழட்டி விட்டுட்டு வந்திருக்கேன். அவனை தேடிட்டு இருப்பா. ம். ஹாய் மீனாட்சி. ஹாய். ஹாய் மீனாட்சி. என்ன மீனாட்சி, பணம் கிடைச்சதா? இந்தாங்க இன்பா. என்ன மீனாட்சி இது மஞ்சப்பை? டூட், கிராமத்துல எல்லாம் மஞ்ச பையில தான் பணம் கொடுப்பாங்க. என்ன மீனாட்சி? சாரி இன்பா, அப்பா கொடுத்தது அப்படியே எடுத்துட்டு வந்துட்டேன். இட்ஸ் ஓகே மீனாட்சி. டூட் இந்தாங்க. இல்ல உங்ககிட்டே இருக்கட்டும். இதுல 2 லட்சம் இருக்கு, போதும்ல? தாராளமா போதும் மீனாட்சி. என்ன இன்னும் 1 லட்சம் ரூபாய் இருந்திருந்தா பிசினஸ் கிளாஸ்ல டிக்கெட் புக் பண்ணிருக்கலாம். பிசினஸ் கிளாஸ்னா? இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் கிளாஸ். சொகுசா ட்ராவல் பண்ணலாம், பிகர் சீட்ஸ், அன்லிமிட்டட் ட்ரிங்க்ஸ். ட்ராவல் பண்ற அந்த டயர்ட்னஸே தெரியாது. நமக்கு சாதா கிளாஸ்னா கூட பரவாயில்ல. எனக்கு கனடா போகணும், அவ்வளோதான். யூ டோன்ட் வரி மீனாட்சி. இனி நீங்க ஃப்ளைட் ஏறது மட்டும்தான் பாக்கி. நாம கனடா போற டிராவல் பிளான் சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. நாம எல்லாரும் கனடா போறதுக்கு ஒரு நாள் முன்னாடியே சென்னை போக போறோம். இட்ஸ் ஜஸ்ட் ஃபார் அ சேஃப்டி. லைக் இப்போ ஃப்ரைடே ஏர்லி மார்னிங் ஃப்ளைட்னா வெனஸ்டே நைட்டே நாம கல்லடக்குறிச்சிலேருந்து எஸ்கேப் ஆகணும். By road Thursday early morning we'll reach Chennai. அங்க நீங்க என் ஃப்ரெண்டோட பீச் ஹவுஸ்ல ஒரு டே ஃபுல்லா ரெஸ்ட் எடுக்கிறீங்க. இல்ல எதுக்கு அங்கெல்லாம்? டிராவல் பண்றதுக்கு முன்னாடி கண்டிப்பா ரெஸ்ட் எடுக்கணும் மீனாட்சி. அதுவும் ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ளைட்ல கண்டினியூஸா 18 hours டிராவல் பண்ண போறீங்க. You need to take rest. சரிங்க அன்பா. From there Thursday night நாம சென்னை ஏர்போர்ட்ல செக் இன் ஆக போறோம். ஃப்ரைடே ஏர்லி மார்னிங் ஃப்ளைட். சாட்டர்டே ஆஃப்டர்நூனுக்குள்ள நீங்க உங்க சரவணனோட. மீனாட்சி எங்க போச்சு இந்த புள்ள? ஏ மீனாட்சி பாத்தியாப்ல? இல்ல மைனா, எங்கேயாவது போய் தொலைஞ்சிருதுமா. சரி. அப்புறம் சாரி சொல்ல வந்துட்டேன் மீனாட்சி. என் கசன் திவ்யான்னு ஒருத்துக்கிட்ட நம்ம கனடா வரதை பற்றி எல்லா டீட்டெயிலும் சொல்லியிருந்தேன். அவளுக்கு சரவணனை ரொம்ப நாளாக தெரியுமா? நிஜமாவா? ஆமா மீனாட்சி. டெய்லி மார்னிங் சரவணனை யோகா கிளாஸ்ல மீட் பண்றாளாமா. கடவுளே, என் சரவணனுக்கு ஒன்றும் ஆகலை. தாடி எல்லாம் வளர்த்து ஆளு குருஜி மாதிரி, ஐ மீன் சாமியார் மாதிரியா இருக்காராமா. கண்டிப்பா அவனும் ஏன் நினைப்புல தான் இருக்கான். ஆமா மீனாட்சி, கண்டிப்பா அவரு உங்க நினைப்பா தான் இருப்பாரு. நீங்க அலறீங்க. நாம எதுக்கு அங்க போறோம்? பாட்டியை போன உடனே பியூட்டி பார்லர் கூட்டு போய் ஃபுல் ஷேவ் பண்ணி டிப் டாப் பண்ணிடலாம். அப்புறம் நம்ம வரதை பத்தி சரவணனுக்கு சொல்ல வேண்டாம், இது ஒரு சர்ப்ரைஸ் விசிட்டா இருக்கட்டும்னு என் கசன் கிட்ட சொல்லியிருக்கேன். அண்ட் சரவணனை நாம இங்க அங்க எங்கேயும் தேடி அலைய வேண்டாம்.
நேரா யோகா கிளாஸ்லயே பிடிச்சிடலாம். ஏ மீனாட்சி பத்தியா? பார்க்கலையே. ஏ மீனாட்சி! ஐயோ இன்பா, மைனா வந்துட்டா, நீங்க போங்க. அவ உங்களை பார்த்தா சந்தேகப்படுவா. ஓகே மீனாட்சி. Okay, I'll see you. bye. ஏய் மீனாட்சி பத்தியா? நான் காலைல தான் பார்த்தேன், அதுக்கப்புறம் பார்க்கல. அட எரும மாடு. ஏய் ஏ லூசு, இங்க எதுக்குள்ள வந்த? அது சும்மா தான் வந்தேன். எப்ப பாரு எங்கேயாவது தனியா நின்று பெறாக்கா பாத்துட்டு இருக்க. உன்னை ஒரு நாள் மெண்டல் ஹாஸ்பிட்டல் சேர்த்து விட போறேன் பாரு. வாப்ல. சரி வா. சுடிதார பத்தியா? எப்ப பார்த்தாலும் உருன்னே இருக்க கூடாது. சரி. 2 lakhs dude, 2 lakhs. கரும்பு தின்ன கூலின்னு வாங்க தெரியுமா, அதான் இது. இந்த 2 லட்சம் நம்மளுக்கு தானே. மீனாட்சி நமக்கு தான், அதை மறந்துட்டீங்களே. மீனாட்சிக்கு ராவ் கொடுக்க போற அந்த பணமும் நம்மளுக்கு தானே. சரவணன் ஒருத்தி நேர்ல பார்த்ததா சொல்லி ஒரு புழுகுனீங்களே, அதை கேட்டோன்னே சத்தியமா மெர்சல் ஆயிட்டேங்க. That is இன்பா. எது சொன்னா யாரு மெல்ட் ஆவாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். மீனாட்சி, she will very soon be ours. ஐயரை கூப்பிட்டுட்டு வரேன்னு போனாங்க, ஆளையே காணும். படுப்பாவீங்க. ஏண்டா ஐயரை கூப்பிட்டுட்டு வர சொன்னா என்னடா ஒரு மூட்டையோட வந்திருக்கீங்க? ஓப்பன் திஸ் மூட்டை. எது? அட அந்த மூட்டையை துரடி. ஐயோ ஐயரு! துணியை துப்புனா பேச முடியணும் கூட தெரியல. இவன்லாம் ஒரு பேங்க் ஆபீசர். இந்த வாயில இருக்கிற அடப்பு எடுத்து விடுங்க. கடிக்காதரா. ஐயோ இவன் என்ன கடத்திட்டு வந்து கொலை பண்ண பாக்குறா. என்ன யாராவது காப்பாத்த போல. ஐயோ என்ன காப்பாத்த யாருமே இல்ல. எனக்கு பயமா இருக்கு. ஒரு பொம்பளை புள்ளைய தைரியமா நின்னுட்டு இருக்கா, நீ என்னடா இப்படி கத்திட்டு இருக்க? பயமுடுற. ஏண்டா உங்களை கூட்டிட்டு தானடா வர சொன்னேன். ஏண்டா என் செல்ல குட்டி இப்படி கட்டி தூக்கிட்டு வந்திருக்கீங்க? கூப்பிட்டோன்னு உங்க ஐயர் அப்படியே வந்துட்டாலும் அச்சன் திட்டுவார், அமிதாப் பச்சன் திட்டுவாருன்னு கடுப்பேத்துறா மைனா. அதான் அள்ளிக்கிட்டு வந்துட்டான். அதுக்காக இப்படியா? ஐயரே உனக்கு எதுவும் ஆவல இல்ல? are you okay? நேக்கு ஒண்ணும் இல்லை மைனா. I am safe. உட்காரு. லவ்வா சகிக்கல. சரி, 2 பேரும் அப்படி ஓரமா போய் லவ் பண்ணி தொலைங்க, நான் கிளம்புறோம். ஏய் எங்கடா போற? நீயும் இரு. ஏய், நீங்க லவ் பண்றதுக்கு நாங்க இங்க இருந்து என்னடி பண்ண போறோம்? அது வந்து ஐயோ அது வந்து சொல்லி தொலை. அவருக்கு எப்படி லவ் பண்ணணும்னு தெரியல. அதுக்கு அதனால எங்களோட உட்காந்து எப்படி லவ் பண்ணி சொல்லி தெரியா? ஈஸ்வரா, என்னடா எனக்காக இது கூட பண்ண மாட்டியா? டோன்ட் வரி வேட்டையன். I am a quick learner. நீங்க சொல்லி கொடுத்தீங்கன்னா நான் அப்படியே கற்பூரம் மாதிரி கப்புன்னு கேட்ச் பண்ணிப்பேன். அவதான் ஏதோ வெக்கமே இல்லாம கேக்குறானா, நீயும் அதுக்கு அப்ரூவல் கொடுக்குற. ப்ளீஸ் வேட்டையா, எங்களுக்காகடா. ப்ளீஸ் வேட்டையன், கோஆபரேட் பண்ணுங்க. கருமம் கருமம். சரி, சொல்லி கொடுத்து தொலைறேன். Thank you. தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ. ஏய்,
அதுக்குன்னு கூடவே உட்காந்து சொல்லி தர முடியாது. ஐ எம் ஆல்சோ ஜென்டில்மேன். நாங்கள் அப்படி ஓரமாக உட்காந்துக்கிறோம், நீங்கள் இந்த பக்கமாக உட்காருங்க. ஓகே 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 ஓகே. உனக்கு எல்லாத்துக்குமே ஓகே தானே? வாங்க சுவாமி. பாத்திரா அடி பண்ற போது ஒரு கயிறு ஒழுங்கா கட்ட தெரியல. சை, அதை கூட அந்த கூமுட்டைக்கு கழட்ட தெரியல. மிஸ்டர் வேட்டையன், என்னடா? we are ready. சொல்லி கொடுங்க. இதில் இங்கிலீஷ் வேறையா? அப்பா அப்ப நானும் ரெடி ஆக்கிறேன் வேட்டையா. ஓகேண்ணே. உனக்கு ஒரு ஜாலி இதுல. டேய் தம்பி, அப்படியே அந்த காட்டுக்குள்ள எஞ்சி போய் உட்காரு போ. ஓ வித் ப்ளஷர். லெஃப்டா ரைட்டா? எலை எதுக்குடா இவ்வளவு கேப் விட்டு உட்காந்துக்கிட்டு இருக்க? பக்கத்துல வந்து காரு. ஓ அப்படி சொன்னேலா? சரி சரி. பகவானே. ஏய், நடுவுல நானா உட்கார போறேன், அவ பக்கத்துல தள்ளி உட்கார்றா. சாரி, தப்பா புரிஞ்சுட்டேன். இப்ப பாருங்க. ஐயோ பகவானே. என்ன பண்ணீங்க இப்போ? ஒண்ணுமில்லை, நான் சிரிச்சேன். நீங்க மேல சொல்லுங்க. அப்படியே மைனா மேல ரொமான்டிக்கா கைய போடுறா. ஓகே. நேக்கு லெஃப்ட் கையா ரைட் கையான்னு தெரியலையே. ரெண்டு கையும் போடுறா, ஒன்னும் சொல்ல மாட்டாடா. ஓகே ஓகே. அப்ப நேக்கு ரைட் தான் கொஞ்சம் கம்ஃபர்டபிள், அதையே போடுறேன். இப்ப என்னமா சத்தம்? இப்ப ரெண்டு பேருமே சிரிச்சோம். நீங்க மேல சொல்லுங்க. இங்க பாரு, இப்ப இவதான் மைனான்னு வச்சுக்கோ. வெக்கத்தால குனிஞ்சிருக்கிற மைனாவை மைனான்னு ஒரு வாட்டி கூப்பிட்டு அவ முகத்தை திருப்பி உன்னை ஐ டு ஐ பார்க்கவே. மைனா. சுவாமி. ஏய், என்னடா பண்ண? ஒண்ணுமில்லை, நீங்க மேல சொல்லுங்க. மைனாவோட கண்ணை நல்லா பாரு. பாத்துட்டேன். வேற என்ன செய்யணும்? அவ கண்ணுல ஒரு கரண்ட் தெரியுதா? கரண்ட் இருக்கா இல்லையான்னு சும்மா எப்படி பார்த்து சொல்ல முடியும்? ஒரு டச் இருந்தா கொடுங்களேன். அட போடா, உன் மண்டையில மாடு மேய உங்க காதல கல்லு தூக்கி போட. என்னாச்சு வேட்டையன்? ஏன் இப்படி கிளாஸ் பாதியிலே விட்டுட்டு போறேன்? முழுசா சொல்லி கொடுத்தா மட்டும் செஞ்சு கிழிச்சிருவியா? சொல்லி கொடுத்த வரைக்கும் போதும், முதல்ல அதை ஒழுங்கா பிராக்டிஸ் பண்ணு. வேட்டையா ப்ளீஸ் டா. டே டே டே. அம்மா தாயே, சொல்லி புரிவதில்லை மன்மத கலை, அதெல்லாம் தானா வரணும். அதனால நீயே ஏதோ பார்த்து பண்ணிக்கோ, நாங்க கிளம்புறோம். ஏய், பாத்திய நம்புனா பீஸ் போயிடும், அப்புறம் கம்பெனி பொறுப்பு இல்ல. நாங்க வர்றோம். ஏய் வேட்டையா, நீ லவ் பண்றத பார்த்து எனக்கே ஒரு மாதிரி ஃபீலிங்ஸ் ஆயி போச்சியா. ப்ளீஸ் டா. கம்முனு வேணே, நீ வேற. டே 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 டே. வேட்டையன் ப்ளீஸ் டா. ஒழுங்கா லவ் பண்றீ. மைனா, சொதப்பிட்டேனா? சரி வா, நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து பிராக்டிஸ் பண்ணலாம். இப்போ ஃபர்ஸ்ட் மேல கைய போடணும். நெக்ஸ்ட் பேஸ் டு பேஸ் பார்க்கணும். அதுக்கப்புறம் கண்ணுல கரண்ட் தெரியறதான்னு பார்க்கணும். மறுபடியும் பண்ணுவோமா? ஃபர்ஸ்ட் மேல கைய போடணும். நெக்ஸ்ட் பேஸ் டு பேஸ் பார்க்கணும். அதுக்கப்புறம் கண்ணுல கரண்ட தேடணும். ஒன்ஸ் மோர். ஃபர்ஸ்ட் மேல கைய போடணும். தாத்தா உன்கிட்ட எது பேசணும்னு சொன்னாங்க, அதான் வர சொன்னேன். போய். சரி, அப்ப இது உண்மையா இருக்கும் நீ நினைக்கிற? அது உனக்கு என் கூட பேசணும்னு தோணியிருக்கலாம், அதுக்காக நேர்ல வர சொல்லியிருந்திருக்கலாம்.
குரங்கு மாதிரி குதிக்கிற? ச்சே, ஒரு நிமிஷம் நான் பயந்தே போயிட்டேன். குதிச்சதே பயப்படணுன்றதுக்காக தான். ஓகே, கமான் கமான், புகை போடுங்க பாப்போம். என்ன புகை போடு? ஏமா, வீடு நல்லா இருக்கணும், மாடு நல்லா இருக்கணும்னா புகை போடுற. அப்படியே இந்த வேடையனும் கொஞ்சம் நல்லா இருக்கணும்னு புகை போடலாம்ல? போட்டுட்டா போச்சு. ப்ரொசீட். லெஃப்ட்ல, ரைட்ல, பேக்ல. ஷோ கடவுளே. போட்டாச்சா? போட்டாச்சு போட்டாச்சு. தேங்க்யூ. தாங்கள் என்னை நேரில் அழைத்ததன் காரணம் என்னவோ? தாத்தா உன்கிட்ட இது பேசணும்னு சொன்னாங்க, அதான் வர சொன்னேன். போய். என்ன போய்? தாத்தா என்ன நேரில் வர சொன்னாங்கன்றது போய். சரி, அப்ப இது உண்மையா இருக்கும் நீ நினைக்கிற? அது உனக்கு என் கூட பேசணும்னு தோணியிருக்கலாம், அதுக்காக நேர்ல வர சொல்லியிருந்திருக்கலாம். என்ன? இது பாரு, எனக்கே உன் கூட பேசணும்னு தோணுச்சுன்னா நானே உனக்கு போனை போட்டு என்னடா பண்ற, நேர்ல வாயும் பேசலாம்னு சொல்லியிருப்பேன். அதை விட்டுட்டு தாத்தா வர சொன்னாங்க, பாட்டி வர சொன்னாங்கன்னு இப்படிலாம் சுத்தி வளைச்சு பேச மாட்டேன். புரியுதா? தாத்தா பின்னாடி தான் இருக்காரு, போய் பார்த்துட்டு வா. ஓகே. அப்புறம் ஒரு நிமிஷம், என்ன? தாத்தாவை பார்த்துட்டு சீக்கிரம் வா, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். சரிங்க. ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி தை மாசி பங்குனி சித்திரை. ஐயா வாங்க தம்பி. வணக்கங்க ஐயா. என்ன நேர்ல வர சொன்னதா கலையரசி சொன்னாங்க. அதான். கெளியில போட்ட சாணம் எல்லாம் நிலத்துல மக்கிக்கிட்டு இருக்கா? நல்லா மக்கிருச்சுங்க ஐயா. தண்ணி இருந்திருந்தா இந்நேரம் உழுதுருக்கலாம், தண்ணி இல்லாததால எல்லாம் அப்படியே கிடக்குதுங்க ஐயா. அது விஷயமா பேசத்தான் நான் உங்களை இங்க வர சொன்னேன். என்னதுங்க ஐயா? நிலத்துக்கு அடியில் தண்ணி இல்லைன்னா விவசாயி வானத்தை நம்பி தான் இருக்கணும். வர்ற 14ஆம் தேதி சித்திரை மாதம் பிறக்குது. ஒருவேளை அதுக்கு முன்னாடி பெரிய மழை பெஞ்சு உன் நிலத்தில் நீர் சுரக்கலைன்னா இந்த போகத்தில் நீ விவசாயம் பண்ணுறது சாத்தியம் கிடையாது. சரியாக சொல்லணும்னா இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளே மழை பெய்யலைன்னா நீ உன் நிலத்தில் பயிரை விதைக்கவே வேணாம். நம்ம விதைக்கிற ஒவ்வொரு விதையும் நெல்மணியாக விளைஞ்சு அறுவடை ஆகணுமே தவிர சருகா மாறி தீக்கு இரையாகக்கூடாது. அடுத்த வாரத்துக்குள்ளே நீ விதைக்க ஆரம்பிக்கலைன்னா இந்த கால சுழற்சி உனக்கு கை கொடுக்காதுப்பா. ஐயா, இதுக்கு வேற வழி எதுவுமே இல்லைங்களா? சரி, வீட்டுல பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிருச்சா? எந்த பிரச்சனைப்பா? அட, ஒண்ணும் தெரியாத மாதிரி கேக்குறத பாடுறா. எதப்பா சொல்றீங்க? உன்னை பொண்ணு பார்க்க வந்தாங்களே, அந்த மாப்பிள்ளை வீட்டுக்கு இப்ப சந்தோஷம் தானே? என்னைய பொண்ணு பார்க்க வந்தாங்களா? கடவுள் ஏன் கல்லானார், மனம் கல்லாய் போன. மீனாட்சி, ஹே மீனாட்சி. ஓ, கச்சேரி பின்னாடி நடக்குதா? மனம் கல்லாய் போன மனித. ஏய் மைனா, வா 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 வா. என்னப்பா இங்க உட்கார்ந்து கச்சேரி நடத்திட்டு இருக்கீங்க? சத்தம் போடாத. மீனாட்சிக்கு தெரியாம சௌதர்யா கிட்ட பெர்மிஷன் வாங்கி அடிச்சிட்டு இருக்கேன். அது சரி, மீனாட்சி பார்த்துட்டா என்ன பண்ணுவீங்க? மீனாட்சி தான் டெய்லர் கடைக்கு அம்பாசமுத்திரம் வரைக்கும் போயிருக்காளே, வர்றதுக்கு இன்னும் 3/4 மணி நேரம் ஆகும். அதுக்குள்ள இதை முடிச்சிருவோம்ல. ஓ, அப்ப பக்கா பிளானிங் போல இருக்கே. சரிப்பா, நான் அம்மா கிட்ட பேசிட்டு இருக்கேன், நீங்க முடிச்சிட்டு வாங்க. ஏய் இரு மகளே, எதுக்கு அவசரப்படுற? என்னப்பா சொல்லுங்க. சரி, வீட்டுல பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிருச்சா? எந்த பிரச்சனைப்பா? அட, ஒண்ணும் தெரியாத மாதிரி கேக்குறத பாடுறா. எதப்பா சொல்றீங்க? உன்னை பொண்ணு பார்க்க வந்தாங்களே, அந்த மாப்பிள்ளை வீட்டுக்கு இப்ப சந்தோஷம் தானே? என்னைய பொண்ணு பார்க்க வந்தாங்களா? என்னப்பா சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலையே.
மறுபடியும் தெரியாத மாதிரி கேட்கறத பாரு. மைனா, அப்பா கிட்ட சொல்றதுக்கு எதுக்குமா தேங்குற? எனக்கு எல்லா விஷயமும் தெரியும். மீனாட்சி என்கிட்ட உன் வீட்டில் நடக்கிற எல்லா பிரச்சனையும் சொல்லித்தான் பணத்தை வாங்கிட்டு போனான். ஏன் வீட்டுல பிரச்சனைன்னு சொல்லி பணம் வாங்கிட்டு போனாளா? மைனா, எனக்கு நீ வேற மீனாட்சி வேற கிடையாது. அவ நான் பெத்த மக, நீ நான் பெறாத மக, அவ்வளவுதான். அப்படி இருக்கும்போது கேவலம் ஒரு 15 பவுன்ல இந்த அப்ப உன் கல்யாணத்தை நிக்க விட்டுருவனா சொல்லு? உனக்கு மாப்பிள்ளைய பிடிச்சிருக்குல்ல, இனி நீ எந்த கவலையும் படக்கூடாது. 2 லட்சம் என்ன, இன்னும் 20 லட்சம் கூட இந்த அப்ப உனக்காக செலவு பண்ண தயாரா இருக்க. குடிச்சிட்டு சொல்றேன்னு தப்பா நினைக்காத மைனா. மீனாட்சி கிட்ட கொடுத்து விட்டு 2 லட்சம் பத்தாதா? கூச்சப்படாம எவ்வளவு வேணுமோ இந்த அப்பட்ட தாராளமா கேளு. எந்த குறையும் இல்லாம நான் உன் கல்யாணத்தை நடத்தி வைக்கிறேன், சரியா? 2 லட்சம் கொடுத்தீங்களா? ஐயோ, இதுல ஏதோ பெரிய வில்லங்க இருக்கும் போல இருக்கே. கடவுளே. இதை பத்தி உங்ககிட்ட பேசினேன்னு மீனாட்சி கிட்ட சொல்லிடாத, அவ கோவப்படுவா. சரிங்கப்பா, நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். மாமாக்கு ஒரு அவசர தேவையா 2 லட்ச ரூபா தேவைப்படுதுடா. என்ன விளையாடுறியா? என்கிட்ட ஏது அவ்வளோ பணம்? சரி, உன்கிட்ட இருக்காது, உன் டாடி டிக்கெட் வாங்கி தரலாம்ல? என் அப்பா உனக்கெல்லாம் தரமாட்டாரு. நீ ஏன் எனக்குன்னு சொல்ற? நம்ம மைனாக்குன்னு சொல்லு.